2026 ஆண்டுக்கு பின்னர் நாட்டில் உள்ள நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படலாம் என்று மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ரமேஷ்குமார், மத்திய அரசு விளக்கம் கொடுத்திருப்பதற்கான கூடுதல் தகவல்கள் சொல்லுங்கள். வணக்கம். அதாவது நாட்டில் உள்ள இந்த நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற தொகுதிகள் அவ்வப்போது மறுவரையறை செய்யப்படுவது வழக்கம். அந்த மறுவரையறை செய்யப்பட்ட பின்னர் சில தொகுதிகள் குறைக்கவும் படலாம், சில இடங்களில் அதிகரிக்க செய்யப்படவும் செய்யலாம். அந்த அடிப்படையில் 2008ஆம் ஆண்டு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்றத்தில் உள்ள தொகுதிகள் மறுவரையறை செய்யப்பட்டன. அதை டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸ் என்று சொல்வார்கள். அந்த 2008ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட மறுவரைக்கான பின்பற்றப்பட்ட நடைமுறைகள் என்னென்ன என்றும், அதே போல தொகுதிகளை மறுவரையறை செய்யும் போது மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய பங்கு என்ன என்றும், அடுத்த தொகுதி மறுவரையறை எப்போது செய்யப்படும் என்றும் பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த ஜிவிஎல் நரசிம்மராவ் என்பவர் மத்திய அரசுக்கு ஒரு கேள்வி ஒன்றை எழுப்பியிருந்தார். இதற்கு மாநிலங்களவையில் எழுத்துப்பூர்வமாக பதிலளித்துள்ள மத்திய சட்டத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு அவர்கள், இந்த தொகுதிகளை மறுவரையறை செய்வதை பொறுத்தவரை மாநில அரசுகளுக்கு எந்த விதமான பங்கும் இல்லை என்று தெரிவித்திருக்கின்றார். அதே போல அடுத்த மறுவரையறை டீலிமிட்டேஷன் எக்ஸசைஸை பொறுத்தவரை 2026ஆம் ஆண்டுக்கு பின்னர் முதல் முறையாக எப்போது சென்சஸ், அதாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்படுகிறதோ அந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் இந்த தொகுதிகள் மறுவரையறை செய்யப்படலாம் மேபி என்கிற ஒரு பதிலை மத்திய சட்டத்துறை அமைச்சர் அளித்திருக்கிறார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.